கிறிஸ்துவுக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணப்பட்டா நாம உயிரோடு கூட எழுந்திருப்போம். ஆனா நியாய தீர்ப்பு நாளில நாம இந்த பூமியில என்னென்னலாம் செஞ்சோமோ அதை எல்லாவற்றிற்கும் ஏற்ற விதத்திலே நமக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். அதனாலதான் இயேசு சொல்றார், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது. நியாய தீர்ப்பு நாளில ஒருவரும் நம்ம தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோமோ, இந்த வருடத்துல நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நியாய தீர்ப்பு நாட்களில நமக்கு பலனை தரும். நம்ம மரித்த பிற்பாடு நேர அங்க போய் நிற்கணும். நமக்குரிய புஸ்தகம் திறக்கப்படும், நமக்குரிய காரியங்கள் சொல்லப்படும். அவைகளின்படியே தான் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார், பரலோகத்திற்குள்ள அனுப்புவார். இங்க 15வது வசனம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டாதான் நம்ம உள்ளே போக முடியும். உள்ளே போய் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற பொழுது அந்த ஞாபக புஸ்தகத்துல இருக்கிற காரியங்களின் படியே நமக்கு நியாய தீர்ப்பு நடக்கும். இதை பத்தி இன்னைக்கு நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. நியாய தீர்ப்பு என்கிற ஒரு நாள் இருக்கிறது என்பதை நம்ம இருதயத்தில் ஆழமாய் பதித்துக் கொள்வோம் என்றால் நாம கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சிருவோம், பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு இந்த பயம் இல்லை, இதை குறித்ததான போதனைகள் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம பேசுகிற காரியம், நாம செய்யற காரியம் எழுதப்படுகிறது என்பதை நிறைய பேரு மறந்துட்டோம். நம்ம நினைவில் அது இல்லை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இஷ்டப்படி நம்ம சிந்திக்கிறோம், இஷ்டப்படி நம்ம பேசுறோம். நான் பேசுகிற காரியங்கள் எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது என்பதை குறித்ததான ஒரு உணர்வு இருக்கும் என்றால் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மாதிரி பக்தி விருத்தியை உண்டாக்குகிற பேச்சு நமக்கு வந்துடும். நம்ம நடக்க எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமான நடக்கையா அது மாறிடும்.